என் பேர் ஜீவிதா. நான் தேனி மாவட்டம் முத்தம்பாளையத்துலேருந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி மேக்கிங் கற்றுக்கிட்டேன். இப்போ வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலேருந்து சர்டிஃபிகேட்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம காயின் வச்சு எப்படி பேங்கிள் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பேங்கிள் மேக் பண்ணுறதுக்கு 2 கட் பேங்கிளும் 4 கட் பேங்கிளும் எடுத்திருக்கோம். அதுக்காக நம்ம சில்க் த்ரெட் 20 ஸ்ட்ரிப்பு எடுத்துக்கிறோம். 20 ஸ்ட்ரிப் எடுத்தாச்சு. இப்போ அந்த எண்டில் நம்ம க்ளூ கொடுத்து அதை ஒட்டிக்கிறோம். இப்போ அதை நம்ம பேங்கிளில் ரேப் பண்ண போகிறோம். அதுக்காக பேங்கிள்லையும் க்ளூ கொடுத்து அதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியேவும் ரேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரேப் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக பண்ணணும். அதே மாதிரி பேங்கிள் சுற்றி முடித்தோடனே அந்த எண்டுலையும் நம்ம க்ளூ கொடுத்து அதையும் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அங்கேயும் நம்ம அங்கே கட் பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம 2 பேங்கிள் மேக் பண்ணுறோம். இப்போ அதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இன்னொரு சில்க் த்ரெட்டில் நம்ம 4 கட் பேங்கில் ரேப் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி 2 பேங்கிள் சுற்றியாச்சு. இப்போ இதுக்கும் 20 ஸ்ட்ரிப் எடுக்கிறோம். எடுத்து கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதையும் நம்ம எண்டில் க்ளூ கொடுத்துட்டு அதே மாதிரி பேங்கிளில் வச்சு நம்ம ரேப் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி நம்ம எண்டில் அதே மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு காயின் எடுத்திருக்கோம். காயினில் அந்த சின்ன வளைய மாதிரி இருக்கும், அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த முன்னாடி இருக்க ரவுண்ட் ஷேப் இருக்கும், அதை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரேப் பண்ண பேங்கிளில் க்ளூ கொடுத்துட்டு காயினை வரிசையாக நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீட்டாக ஆர்டராக பேஸ்ட் பண்ணணும், கேப் விடாமல். இதே மாதிரி நம்ம 2 பேங்கிலையும் காயின் வச்சு முடிச்சிடுறோம். அந்த காயினை வச்சுட்டு நம்ம ஒரு ப்ரெஸ் கொடுத்து தான் அதை ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் டைட்டாக அந்த க்ளூ ஒட்டும். இப்போ சைடில் உள்ள கேப்பில் நம்ம குந்தன் ஒட்ட போகிறோம். இப்போ அதுக்கு நான் ஸ்கொயர் ஷேப்பு குந்தன் எடுத்திருக்கேன். அதை 2 சைடும் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
அதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ இல்லாட்டினா B7000 க்ளூ கொடுத்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி 2 பேங்க்லையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு எடுத்திருக்கேன். இப்போ 4 கட் பேங்கிளில் நம்ம ரேப்பிங் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நம்ம சுகர் பீடு ஒட்ட போகிறோம். அதில் வந்து நம்ம க்ளூவை அங்கங்கே கொடுத்து ஒவ்வொரு சுகர் பீடை வந்து அதில் ஒட்டிக்கலாம். அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இதே மாதிரி 4 பேங்க்லையும் நம்ம சுகர் பீடு வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த காயின் பேங்கிளோட சுகர் பீடு வச்ச பேங்க்லையும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு.